ஓப்பனிங் உள்ள போகுது சார். இங்க பாருங்க சார். ரமேஷ் பி சார் இங்க பாருங்க. டிபி சிகர் சார் இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க சார். டிஎஸ் சத்யநாராயணன் என் பாலாஜி சார். சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க. இ கிரிதர் சார் இங்க பாருங்க சார். சார் விஎம் பாலசாமி விஎம் பாலசாமி டி முரளி டி முரளி எம்எஸ் நரசிம்மன் எம்எஸ் நரசிம்மன் சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க. விஎம் பாலசாமி சார் ரெடி. சி ஜவஹர் பி ஜவஹர் சார் இங்க பாருங்க சார். சார் இங்க பாருங்க. பிஎஸ் ஸ்ரீராம் எஸ் மோகன் இங்க பாருங்க சார். எல் ஸ்ரீனிவாசன் சார் இங்க பாருங்க சார். பரத்குமார்
இங்க பாருங்க. ஜி முரளி அப்படியே இங்க பாருங்க. இங்க பாருங்க. கிரிக்கெட் இளங்கோ இங்க பாருங்க. இந்த தேங்க்யூ நன்றி சொல்லணும்னா இந்த ஃபேமிலி வந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நன்றி இந்த ஸ்கூல் கொடுத்த ஸ்கூலுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்கூல் கொடுத்த ஸ்கூலுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி இந்த பிபிடி போட்டு எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் பண்ணாங்க அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணது நன்றி இந்த பிபிடி பண்ண ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் ஆகுது அவங்களுக்கு நன்றி இது ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாரும் நன்றி அப்புறம் நமக்கு மக்களுக்கு ஜூஸ் கொண்டு கொடுத்தாங்க லேடிஸ்லாம் அவங்களுக்கு நன்றி இது மட்டும் சொன்னா போறாது பேக்ரவுண்ட்ல போன இலக்கோ அண்ட் சேகர் கேடி இலக்கோ அண்ட் சேகர் இதனால் செல்லமா மாமா என்று அழைக்கப்படும் சேகர் மறக்கக்கூடாது நிச்சயம் மறக்கக்கூடாது மாமா என்று அழைக்கப்படும் சேகர் இதற்கு நன்றி 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 பேசலாமா? இந்து மேல்நிலைப் பள்ளி திருவள்ளிக்கேணியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய பள்ளி. இது 150 ஆண்டுகளுக்கு மேல் இங்கே நல்ல முறையில் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியில் பணிபுரிவது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்று எல்லோரும் எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பள்ளிக்கு தெய்வம் ராமர் அவர்கள். அந்த ராமர் எல்லாரையும் நல்லா இது பண்ணிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பின்னி பிள்ளையாத ஒரு அங்கமாக இருந்து வருகிறார். அது எல்லாரும் நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இந்த ஸ்கூல்ல ரொம்ப புகழ்பெற்ற ஆசிரியர்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க. அவங்களால ஸ்கூலுக்கு ரொம்ப பெரிய பெருமையெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால தான் இப்போ ரீசெண்டாக நம்முடைய ரிட்டையரான ஒரு ஹெட் மாஸ்டர் நமக்கு ஒரு ஸ்லோகன் ஒன்று கொடுத்துருக்காரு. பி ப்ரௌட் ஆஃப் யுவர் ஸ்கூல் அண்ட் மேக் த ஸ்கூல் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஸ்கூலை பற்றி பெருமையாக நாங்கள் எல்லாரும் பேசிக்கிறோம். நம்முடைய மாணவர்கள் எல்லாம் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்து இது பண்ண உதாரணம் சொல்ல போனால் இன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப மாணவர்களுடைய சந்தோஷத்தை என்னால் எவ்வளோ அளவிட்டு சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு எங்களையும் பெருமைப்படுத்தி பள்ளியையும் பெருமைப்படுத்தி எல்லோரையும் பெருமைப்படுத்தி ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற பள்ளியில் நாம் படித்து பெரிய வேலையில் இருக்கிறோம் என்று சந்தோஷமாக இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் நான் பிளஸ் பண்றேன். அந்த வயசு எனக்கு இருக்கு. அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து எதிர்காலத்தில் அவங்க எல்லாம் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எங்க மாணவர்களை நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன். அவருடைய பசங்களை வந்து ஐ ஸ்டடி ஐ லேர்ன் அதோட நிறுத்தாதுங்க. ஐ ரிப்பீட் ஐ ரிமெம்பர் போங்க. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டிஸ்கவர்னு போங்க. அதனால ஐ ஸ்டடி ஐ லேர்ன் ஐ ரிப்பீட் ஐ ரிமெம்பர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டிஸ்கவர் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு ஸ்டேஜோட நிறுத்தக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு மேல நல்லா போயிட்டு பெரிய பெரிய இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் மாதிரி பெரியவங்கெல்லாம் வந்து 3வது ஸ்டேஜை தாண்டினதுனாலதான் அவங்க நாட்டுக்கே பெரிய பெருமையை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொன்ன வழி நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு பெருமையெல்லாம் கொடுத்தவங்க அந்த 3வது ஸ்டேஜை போய் தாண்டிட்டாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ டிஸ்கவர் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு
பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்கள் மாணவர்கள் எல்லாரும் அந்த மாதிரி நிறைய சாதனைகளை சாதிக்கணும். வராதவங்களும் அதுக்கு முன்னாடி படித்தவங்களும் எல்லாருக்கும் என்னுடைய பிளஸிங்கை சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பெரிய சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இன்னும் போகுது.